ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உமா விருந்தகம் சேனலுக்கு வெல்கம் பண்ணுறேங்க. இன்றைக்கி வந்து நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி வந்து ஒரு சப்பாத்திக்கு வந்து ஒரு சூப்பரான சைட் டிஷ் எதுன்னு பார்த்தீங்கன்னா லசூனி மேத்தி. இது வந்து வெந்தயக்கீரையில் வச்சு நம்ம செய்யக்கூடிய கிரேவி. டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். எப்படி செய்கிறது அப்படிங்கிறத வீடியோவில் போய் பார்க்கலாங்க. அதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. அது கூட வந்து 1 ஸ்பூன் வந்து வெள்ளை எள் அதை சேர்த்திக்கலாம். கூடவே வந்து 1 ஸ்பூன் கடலை மாவு இல்லைன்னா பொட்டுக்கடலை 1 ஸ்பூன் இதை போட்டுட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. கடாய் வச்சுக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கூடவே வந்து 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 10-15 பல் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணுது. இதையே நல்லா வதக்கி விட்டுலாம். பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு வரணுங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு கட்டு வெந்தயக்கீரை வெறும் இலையை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்குனிங்க அப்படின்னா இந்த மாதிரி சுருண்டு நமக்கு வெந்தயக்கீரை வெந்து வந்துடும். இதை தனியாக எடுத்து வச்சிடலாங்க. மறுபடியும் கடாயில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே இது கூடவே வந்து சீரகம் போட்டுட்டு இது கூட வந்து பெரிய வெங்காயம் 1 பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே வந்து பூண்டு 5-6 பல் பூண்டு மறுபடியும் குட்டி குட்டியாக கட் பண்ணுது. ஃபஸ்ட்டே நீங்கள் பூண்டை போட்டு வதக்கிட்டு கூட வெங்காயத்தை வந்து சேர்த்துலாம். இது கூடவே வந்து 2 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துறேங்க. இப்போ வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி ப்ரௌன் கலரில் வரணுங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி 2ங்க அதை வந்து உள்ளே சேர்த்திக்கலாம். இது கூடவே மஞ்சள்தூள் கொஞ்சம், வரமிளகாத்தூள் ஒரு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 1 டீஸ்பூன், உப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு இதை வந்து எண்ணெயிலே 1 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுருங்க. அப்போ தான் அது வந்து அடிப்பிடிக்காமல் இருக்குங்க. தக்காளி ஓரளவுக்கு இந்த மாதிரி குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து தண்ணி சேர்த்திக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்திருங்க. சேர்த்தினதுக்கப்புறம் இது நல்லா தளன்னு கொதிச்சு வரணுங்க. எல்லாமே அப்போ தான் நம்ம குக் ஆகி வரும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நல்லா கிரேவி வந்து வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு, எள், வேர்க்கடலை அதை போட்டுட்டு ஃப்ளேம் வந்து நல்லா குறைச்சி வச்சுருங்க. ஏன்னா இது வந்து அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வேகிறதுக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 8 to 10 நிமிஷம் ஆகுங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் மூடி வச்சுருங்க. நடுவில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடிகனமான பாத்திரமாக இருந்ததுன்னா நமக்கு வந்து அடி பிடிக்காதுங்க. நல்லா கலந்து வச்சிடலாம். வெயிட் பண்ணலாங்க. கிரேவி வந்து குக்காகி வரட்டும். ஏன்னா எள்ளெல்லாம் கொஞ்சம் வேகணும். அதனால தண்ணி மட்டும் திக்னஸ் வந்து நமக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே நமக்கு திக்னஸ் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. இப்போது ஒரு 7 to 8 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து நல்லா திக்காக இருக்குது. அந்த பச்சை வாசம் நமக்கு போயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க பூண்டு வெந்தயக்கீரை அதை வந்து உள்ளே சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, லசூனி மேத்தி ரெடி ஆயிரும். வெந்தயக்கீரை கிரேவி சப்பாத்தி, தோசை, நான், ரொட்டி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இந்த கிரேவி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும் நம்புறேங்க. பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் உமா விருந்தகம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.